கேட்கிறோம். யானை உள்ளவன் 9 குறிப்பிடங்கள், எல்லா வீரர்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள். நீ கேவலமான ஒரு சின்ன பையன். அந்த யானை கண்டாலே உன்னை பயந்து விடுவா, வேண்டாம் என்று தெரிவித்தது. நான் முதல்ல புத்திராள் ஏதோ அப்படி இப்படி என்று நான் தெரியாமல் வண்டி வட்டேன். ஐயா கும்பிடுறேன், என் மாடு போன மஜரா போச்சு. காசி நீர் உள்ள மன்னரண்டா காரியத்தை யோசித்து உடன்பக்தி உயிர் வந்து ஜெயித்து வகிர்த்தியாகுமே இந்த சேனையெல்லாம் மீறிய சேனையெல்லாம் கூடியே போகுதுடாடே. ஏன்டா அப்படி பேசுற? நான் ஜெயிக்கிறேன் வந்திய இந்த ஜானையெல்லாம் பார்த்து பயப்படுறியடா. நான் சின்ன பையன் தெரியாத வந்துட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, எப்பப்பா பால் குடிச்சிட்டு கத்திரிமா போடா அப்படின்னாங்க. வீட்டுக்கு வர முடியுமா? முடியாது. பல்லவனே ஒரு மஜனை சொல்வேங்களாய், பல்லவனே ஒரு மஜனை சொல்வேங்களாய், அங்க வத மதன மதக்கலை யார் வெல்வதுண்டோ? கண்ணவரே பூச்சுண்டால் உரைக்க செய்வோம், கண்ணனரை ஒரு பூச்சனால் உரைக்க செய்வோம், அங்க கடலீர வந்த செய்ய வீரருண்டோ? நீ சொல்வதமோ நான் இந்த சேனைக்குள்ள முகமது செய்தி வெற்றி பெறுவதே நல்லவளே என் சொல்லை திறந்தட்டா வடக்கே இமயமலை இருக்கிறது. அந்த இமயமலையை ஒரு புஷ்பமரத்தால் மலையை திறக்க முடியுமா? முடியாது. கையில ஒரு பூச்சனை கொடுத்து ஒரு பெரிய பாறங்களை உடைக்க முடியும் என்றால் உடைக்க முடியுமா? முடியாது. அந்த துணி மடையெல்லாம் ஒரு பாறங்களுக்கு சமத்துவம். பூச்செண்டு கடல் நீர வட்டச்செய்ய வீரர் இருக்கிறார்களா? இல்லையே, கிடையாது. இந்த துணியின் மடையெல்லாம் ஒரு கடல் நீருக்கு சமத்துவம். நான் ஒரு பிற்பு பானம், அதனால நான் சென்றால் வருவதும் கிடையாது, அது வெல்லுவதும் கிடையாது. மரியாதையா என்ன வீட்டுல விட்டுட்டு அப்புறம் வந்துரு. என் மாடு போன மதுரை போச்சு, கூட ஒரு கும்பிட்டு போனா நான் ஒரு வீரன் நீ வீரனா அல்ல. மண்டல மதிக்க மச்ச வீரவானா, மண்டல மதிக்க மச்சை மதிவதீரவானா, சண்டையோ சடிப்பரன்று சபரியத்துடன் வந்து இந்த அஞ்சிய படைய பார்த்து நீ அஞ்சே நடக்கலாமா? நான் ஜெயிக்கிறேன், நான் சென்று படையை கொண்டு வரேன் அப்படின்னு வந்துவிட்டு பசுமந்தையை பார்த்து விட்டு ரதத்தை திருப்பு மாடு போனால் போகட்டும் அப்படிங்கிறிய. இதுக்கு எனக்கு என்னடா வீர தீரம் இருக்கு? நீதான் ஆடு பொண்ணு பொட்ட பேடி உனக்கு உனக்கு இதே இல்ல. நீ என்னடி மரியாதையா சொல்றேன். நான் சண்டையை ஜெயிக்கணும்னு வந்திருக்கிறேன், நான் ரதம் ஓட்டி வந்திருக்கிறேன். பாக்குறவங்க எல்லாம் மறுபடியும் ரதத்தை திருப்பி மறுபடியும் அரண்மனை சென்றோம்னா
கைத்தட்டி சிரிப்பாங்கடா நம்மள. முடியாது. ஓட்டு ரதத்தை நம்ம போவோம். இப்ப நீ வர முடியுமா? முடியாது. நான் வீட்டுல போட்டு சோறு சாப்பிட்டு தான் வருவேன். முடியாது. எங்க சோறு சாப்பிடியா? ஏன்டா எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் திருப்பி சோறு சாப்பிட போறேங்கற. சண்டை செய்ய முடியாது. முடியாது. என்னடா உள்ளவா நான் இறக்கமில்லாத வேடி உன்னிட வளங்கலங்க முடிக்கிய எழுதிருமே. பின்னாடி குதித்து மீறி நான் பின்னாடி குதித்து மீறி ஓடி கலக்க ஓடினேன். குதித்து ஓடிவன் மாறடா. எவ்வளவு வீரமா பேசுறேன். இந்த பசுமந்தியை நான் ஓட்டிட்டு வரேன் வந்த பாக்குறவங்கள என்னடா அழுகுற? பாக்குறவங்கள சிரிக்க மாட்டாங்க. என்னடி வாடி எங்க அம்மாட்ட சொல்றேன். அவங்க அம்மா என்ன பண்ணுவா? எங்க அம்மா வந்து உனக்கு சம்பளம் இல்லாத ஆக்கிடும். சம்பளம் இல்லாத ஆக்கட்டுமா? டேய் உத்ரா, உங்க அம்மா எனக்கு சம்பளம் இல்லாத ஆக்கட்டும். இந்த பசுமந்தி நான் திருப்பி வரணும் வந்தியே, திருப்பி ஓடுறிய பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பிடித்து கட்டின் வரடா. வேடி வந்ததாலாக பெரும்பிழைகள் செய்தன் பாவி பாடியே கவிக்க என்னை பந்தனரட குதிக்கப்பட்டு முடியாது எனக்கு மொழிவா தெரியுனன்றா பற்றி தற்கொலை கம்பத்தி ஆனா தெரியாதவன் அறியாதவன் என்னை கொண்டு வந்து இப்படி நடுக்கழகத்தில் என்னை கட்டி அடைக்கின்றாயே. என்னடா அம்மா 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 வந்த கையில் நானோ பருவ வைத்த கொண்டு ஆதி மூலமே
நிறுத்தி சடக்கென்று வன்னி மரத்தில் நிறுத்தி அரசின் கட்டவிழ்த்து விட்டேன் சடக்கென்று நிறுத்தி சடக்கென்று வன்னி மரத்தில் நிறுத்தி கட்டையும் அவிழ்த்து விட்டேன் பாலா இருந்தவாளா அதோ வன்னி மரத்தடியில் அது ஆயுதம் இருக்குதப்பா திறமையா எங்கு சென்று அதையும் எடுத்து விடுவாய் சடக்கென்று தேர்வெடுத்து சடுக்கென்று வன்னி மரத்தில் நிறுத்தி நிலத்தில் மிகுந்த வாழா கட்டவித்து விட்டேன் ஐயா